இன்னைக்கு டியூஸ்டே சமையல் என்னென்னு பார்க்கலாம். காலையில் இட்லி தான் பண்ணியிருந்தேன். இட்லி வேக வைக்கும்போது இந்த மாதிரி கேரட்டை பொடியாக துருவி வேக வச்சு கொடுத்தாச்சுன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி கூட சாம்பார் அதையும் ரெடி பண்ணிவிட்டு முட்டையை வேக வச்சாச்சு. மீன் நேற்றையுமே அதே சூரை மீன் தான் கொண்டு வந்தாங்க. அதுலேயுமே இது வெள்ளை சூரை குட்டி, இது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஸோ வாங்கி அதையும் குழம்பு வச்சுட்டேன். கூட வழக்கமாக பண்ணுற மாதிரி ஃப்ரையும் பண்ணியாச்சு. பிள்ளை பீட்ரூட் ரைஸ் வேணும்னு கேட்டிருந்தா. ஸோ அவளுக்கு பீட்ரூட் ரைஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். குழந்தைங்கள ஸ்கூலில் விட்டதுக்கு அப்புறமா தான் நான் காலையில் சாப்பிடுவேன். சாப்பாடை முடிச்சுட்டு மதியம் வேலை பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நேற்று பாதி பப்பைக்காய் கிரேவி வச்சனால என்னை மீதம் பாதி இருந்ததா பொரியல் பண்ணிட்டேன். கூடவே வளர்ந்தங்காய் இருந்துச்சு, அதை பறிச்சு தீயல் வச்சாச்சு. இந்த வளர்ந்தங்காய் தீயல் ரெசிபி 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. நான் இந்த வீக்கில் ஷேர் பண்ணுறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் அல்வா தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளாச்சு பூசணிக்காய் பறிச்சு வச்சது அப்படியே இருந்துச்சு. அதை எடுத்து சிம்பிளாக பூசணிக்காய் அல்வா பண்ணியாச்சு. கூட குழந்தை ஸ்கூலில் கொழுக்கட்டை பண்ணி கேட்டா. ஸோ அவளுக்கு கொழுக்கட்டையும் பண்ணி கொடுத்தேன். நைட் டின்னருக்கு தோசை தான் பிள்ளைங்களுக்கு ஃபேவரேட். டெடி பியர் தோசையை ஊற்றிட்டு நைட்